வெல்கம் பேக். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 வந்து ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் 2024 ஒரு கோலாகலமா வருஷமா அமைய வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா ஒரு விஷயம், கண்டிப்பா தமிழ்நாடு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது வந்து 2024 மிகப்பெரிய ஆசை. பட் அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய vlog வீடியோஸ் வரும். இதுவரையும் நீங்க பார்க்காத போகாத பல விஷயங்களை வந்து நம்ம அன்லாக் வித் சிவா சேனல்ல வந்து கண்டிப்பா வந்து இந்த வருஷம் பார்க்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய முதல் வீடியோ நியூ இயர் அன்னைக்கு நம்ம தமிழ் கடவுள் முருகனை பத்தின ஒரு வீடியோ தான். ஸோ நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு வந்து எப்படி போகலாம் எப்படி வரலான்றதை நான் உங்களுக்கு வீடியோ வந்து போக நான் வந்து கண்டிப்பா சொல்றேன். இல்லைன்னா வீடியோ முடிவுல வந்து இந்த வீடியோ வந்து நம்ம போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸோ இதுதான் வழி, இதுதான் ரூட்டு, எந்தெந்த பக்கத்துல இருந்து எப்படி எல்லாம் வரலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து விலாவரியாகவும் தெளிவாகவும் சொல்றேன். நிறைய பேர் கண்டிப்பா சுத்தி இருக்கிறவங்க பார்த்துருக்கலாம். பட் நான் இது வரைக்குமே போகணும்னு ஆசைப்பட்டிருந்தேன், ஆனா போக முடியல. பட் நான் வந்து முதல் வாட்டி அங்க போறேன். தூரத்துல இருந்து பார்த்துருக்கேன். பட் ஆனா வந்து பக்கத்துல போய் நம்ம வந்து பார்த்தது இல்லை. ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து கவர் பண்ணி எனக்கும் வந்து புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். முருகன் அவ்வளோ ஹைட்ல பார்க்கறது ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா நம்ம ட்ரிப்பை? டாடா. ஸோ நம்ம வந்து ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து வீட்டில் வந்து கிளம்பலாம். ஸோ ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அதனால் வந்து நம்ம கிளம்பி போக போகிறோம். ஸோ போகலாம் வரேன்னு சொல்லிட்டான். கீழே வந்து வெயிட் பண்ணால் தான் தெரியும். எங்கே ஆளை காணோம். வரேன்னு சொன்னேன், ஆனால் இன்னும் வரலைங்க. அதுதான் வெயிட் பண்ணி. இந்த வண்டியில் நம்ம சேலம் போகிறோம். ஏண்டா ராயல் என்ஃபீல்டு எடுத்துட்டு வருவான்னு நினைச்சா அடா பாவி அறிகிட்டவனே பரதேசி பல நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா. நண்பர்களே, ஒருத்தர் ராயல் என்ஃபீல்டு எடுத்துவான்னு நினைச்சா ஸ்கூட்டி எடுத்து வந்து எனக்கு வந்து சேலம் போகிறதுக்கு கோயிலுக்கு போவேன். கொடுமைப்படுத்துறாங்க. இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னே தெரியல. இந்த மாதிரி நேரத்துல வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாத்துக்கலாம். ஏன் இந்த வண்டி எடுத்து வந்த அந்த வண்டி எடுத்து வராமா? சர்வீஸ் பண்ணா அதான் நீங்க சொல்லுவாங்க. இது செயின் ப்ராக்கெட் உள்ள போயிடுச்சு. சரி, அது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல சூடாயிடுச்சுன்னு வச்சுக்கேன், வண்டியை ஓட்டி அப்படியே ஆஃப் ஆயிடுது, இழுக்க மாட்டேங்குது. ஓகே ஓகே ஓகே. எப்போ வண்டி சரி பண்ண விடணும்? அடுத்த வாரம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து லைவாகவே வந்து நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் வந்து லைவாகவே விட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து நேச்சுரலாக நீங்கள் அங்கே போனீங்களா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க முடியும். அப்படின்றதுனால நான் எல்லாமே வந்து லைவாகவே விட்டுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆத்தூர்லேருந்து சேலம் போகிற வழியில் இருக்கிற புத்திரக்கோண்டன் பாளையம், அங்கே தான் வந்து கோவில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம். பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொன்னோம். அதனால் வந்து பெட்ரோல் பங்க்கு போய் பெட்ரோல் போடலான்னு போனால் அவர் வேறு மாணவரே கத்தின்னு கிடக்கிறார். ஸோ பெட்ரோல் போட்டு கிளம்ப போகிறோம். ஸோ பெட்ரோல் போடலாம். ஆத்தூர்லேருந்து போனோமா புத்திரக்கவுண்டன் பாளையம். ஸோ அதில் வந்து ஒரு வளையிற வழி இருக்கும். அதை வளைஞ்சு ஒன்றா வந்து அதில் வந்து ஏத்தாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும். அதாவது ஏத்தாப்பூருக்கும் இது உகந்தது தான், புத்திரக்கவுண்டன் பாளையத்துக்கும் உகந்தது தான். ஏன்னா வந்து ஏத்தாப்பூர்னு இருக்கும். நீங்கள் நெட்லலாம் சர்ச் பண்ணிங்களா, அதனால் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து புத்திரக்கோண்டபாளையம் தான் இந்த ரோடு ஃபுல்லாகவே. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரோட்டு ஓரத்தில் தான் வந்து கோயிலே அமைஞ்சிருக்கு. இந்த வழியில் பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்கிறது, ஏசுநாதர் சிலை ஒன்று இருக்கும். அது ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் ரொம்ப வருஷமாக அதை பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஹைட்டாக இருக்கும். பார்த்தீங்களாவே உங்களுக்கு தெரிதா? ஸோ அது இருக்கும். அதை தாண்டினோடனே வந்து நம்ம வந்து முருகன் கோயிலுக்கு போகிற வழி வந்துடும். ஸோ லெஃப்ட் சைடு தான் வந்து இருக்கும் இங்கேருந்து போகிறதுனால. ஏன்னா வந்து அங்கே ஆத்தூர்லேருந்து வந்து யூட்டன் போட்டு தான் திரும்ப வர முடியும். அதனால் யூட்டன் போட்டு வந்தோம்னா இங்கே தான் இருக்கும். ஸோ பாருங்கள், முன்னாடியே ஒரு சின்ன சிலை ஒன்று இருக்கும், முருகன் சிலை. ஸோ எந்த பஸ்ஸு வேணாலும் இங்கே வந்து இறக்கி விட்ருவாங்க. அதனால் வந்து நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாது. எந்த பக்கம் வந்தாலும் சரி, உங்களுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் சொன்னீங்களா முருகன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இறக்கி விட்ருவாங்க. இது வந்து முத்துமலை முருகன் கோவில், ஏத்தாப்பூர்னு சொல்லலாம், புத்திரக்கோண்டன் பாளையமும் அப்படின்னு சொல்லலாம். அங்கே தான் இருக்குது.
என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே ரைட் சைடு வந்தோம்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகணும். கொஞ்சம் தூரம் வந்துட்டு லெஃப்ட் சைடு போனோமா வந்து இந்த மாதிரி வந்து மக்கள் கூட்டம் அலைமோதுற மாதிரி போயிட்டுருக்காங்க நிறைய பேர். ஸோ இதில் இந்த வரிசையில் தான் வந்து நிறைய கடைகள் இருக்குது. இங்கேருந்து சைட்லேருந்து ஒரு வழி பார்த்தா வந்து உண்மையிலே நல்லா தெரியும். அப்புறம் முடி காணிக்கை செலுத்துகிற இடம்லாம் வந்து இதை தாண்டினோடனே வந்து முடி காணிக்கை கொடுக்குற இடம்லாம் இருக்கும். ஸோ மொட்டை அடிக்க வெறுப்பு இருக்கிறவங்க வந்து இதான் இந்த பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்கில் தான். ஸோ இதுதான் வச்சுக்கோங்களேன், மொட்டை அடிக்க வெறுப்பு இருக்கும், அங்கே போய் வந்து மொட்டை போட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து புத்திரகொண்டம் பாளையத்தில் இருக்கிற முருகன் கோயில், மிகப்பெரிய சிலையான முருகன் சிலை, உயரமான முருகன் சிலை. ஸோ அங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து நிறைய வாட்டி வந்திருக்கப்பல, எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இதே ஊரில் தான் இருக்குது, ஆனால் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். எனக்கே ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குது. கீழேருந்து மேலே பார்க்க பயங்கர ஹைட்டுங்க. உண்மையிலே வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்குது இந்த சிலையை பார்க்கும்போது. உண்மையிலே வந்து ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இப்படி ஒன்று கட்டியிருக்காங்க நம்ம ஊரில் அப்படின்னு நினைக்கும் போது. ஆனால் சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய இடம். எல்லாமே சுற்றி அந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கூட்டமும் வந்து செம கூட்டங்க. இப்போ வந்து ஈவினிங் தான் நாங்கள் வந்திருக்கோம், ஒரு 3-3:30 மணி இருக்கும். உண்மையிலே வந்து செம்ம கூட்டமாக இருக்குது, நல்லா இருக்குது, இடம் பார்க்க சூப்பராக இருக்குது. இன்னும் மேலே வந்து மலை கோயில் போகணும். இப்போ தான் வந்து அடிவாரத்துக்கே வந்திருக்கோம். ஆனால் மலை கோயில் அவ்வளோ ஹைட் இல்லை, சீக்கிரமாக போகிற தூரம் தான். ஸோ அங்கே போயிட்டு நம்ம சிலையை முழுசாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு என்ட்ரி வழியை தேடுறதே ஒரு வேலையா இருக்கு. எங்கே இருக்கு விட்டா இதுக்குள்ளே பூந்து போயிடலாம். என்ன இங்கே இருக்கு? என்னப்பா இத்தனை சுற்றுது? அந்த கோயில் இப்படி தான் இருந்துச்சு பாசா. எங்க அப்படியா? ஆமா, ஆனா தேன் இருக்காது இதுல. ஆமா, கண்டிப்பா. ஆமா, ஃபர்ஸ்ட் உன்னை பார்க்க தான் முருகா வந்திருக்கோம். பார்த்து எதுனா பண்ணி விடு இந்த வருஷத்துக்குள்ள. போயிட்டு இருக்கா தெரிதா? ராஜனே போற்றி, ஓம் திருவாநிதியை போற்றி, ஓம் புகனே போற்றி, ஓம் குமரனே போற்றி, ஓம் குன்றம் அமர்ந்தவனே போற்றி, ஓம் குருத்தி நாதனே போற்றி, ஓம் குரு பலனே போற்றி, ஓம் குரவனே போற்றி, ஓம் குருத்தி நாதனே போற்றி, ஓம் சங்கரத்திற்பவனே போற்றி, முருகன் கோயில் பயணம் வந்து இதோட முடிவு அடைஞ்சிச்சு. நம்ம வந்து வழி எங்கேருந்து எப்படி வர்றது அப்படின்றத வந்து நான் வீடியோ முன்னாடி பார்த்துருந்தீங்களா, அதில் சொல்கிறேன் எங்கெங்கே வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட நம்ம முருகன் கோயில் விளாக் முடிஞ்சிச்சு. அந்த மலை மேலே போகிறது, இன்னும் சுற்றி போகிறதெல்லாம் இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம், இங்கே வேறு எதுக்காவது வந்தோம்னா. ஆனால் பட் உள்ளே பார்க்கறதுக்கும் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளே வந்து கூட்டம் இருக்குது, பட் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறாங்க.
ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்தேன், உண்மையிலே வந்து என்ஜாய் பண்ணுற வகையில் இருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்த ட்ராவல் வந்து 2024 தொடர்ந்து கண்டினியூஸாக வரும். அதுக்கு வந்து உங்கள் ஆதரவு மிக மிக அவசியம். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து திரும்ப ஒரு வாட்டி ஹாப்பி 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 நியூ இயர். ஓகே, பாய் பாய். ஒரு வழியாக வந்து நம்ம ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுடைய உலகிலேயே மிக உயரமான நம்மளுடைய முருகன் சிலையை வந்து பார்க்க போனோம். ரொம்ப அமேசிங்காகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. கோயில், அந்த சிலை எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் ஆத்தூர்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து டேரெக்டாக கிளம்பி போயிட்டோம். பட் வெளியூர்ல இருந்து தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்க இருந்து வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க சேலம், மெயினாக வந்து சேலம் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்து சேலம் வந்து வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி சைடு இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா வந்து மதுரை, அப்புறமா திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஸோ அந்த சைடு கோயம்புத்தூர், ஊட்டி, இந்த மாதிரி அந்த சைடு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் சேலம் வந்துட்டு சேலத்துலேருந்து ஆத்தூர் வர பஸ் ஏறிட்டு, அந்த ஆத்தூர் பஸ் வந்து எந்த பஸ்ஸில் ஏறிட்டு கேட்டாலும் புத்திரகொண்டபாளையம், அதாவது முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே வந்து உங்களை வந்து அந்த இடத்துல வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஏன்னா வந்து வெறும் பைபாஸ் ரோட்லேயே இருக்குது. உள்ள தூரமாகவோ இல்லை அங்கேருந்து இறங்கி ரொம்ப தூரமாக கிடையாது. பஸ் விட்டு இறங்கினோடனே பக்கத்துலேயே வந்து கோயில் இருக்குது. ரொம்ப சீக்கிரம். ஒரு வேளை கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு என்ன வேற என்ன இருக்கு, சென்னை, விழுப்புரம், ஸோ பாண்டிச்சேரி, தஞ்சாவூர், ஸோ இந்த சைடு இருந்து வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் வந்து சேலம் போக தேவையில்ல. ஆத்தூர் வந்து இறங்கிக்கிட்டீங்களா, ஆத்தூர்ல இருந்து ரொம்ப பக்கமா இருக்கும். ஸோ ஆத்தூர்ல இருந்து நீங்க வந்து சேலம் போற பஸ்ல ஏறினீங்களா, எந்த பஸ்ல ஏறினாலும் அவங்க வந்து கோயில் பக்கத்துல இறக்கி விட்டுருவாங்க. ஸோ நீங்க தான் இது 2 வழி தான், 2 பக்கத்துல இருந்து 2 வழி. நீங்க வந்து இப்படி இந்த 2 ரூட் வழியா வந்து டிராவல் பண்ணலாம். ஆத்தூர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சில இருந்து வர வழின்னு வச்சுங்களேன் ஆத்தூர். ஸோ இந்த சைடு இருந்து வந்தீங்களா, சென்னை இந்த மாதிரி இருந்து வரவங்க இதுதான் வந்து அதனுடைய வழி. ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா தாராளமா இந்த ரூட் வழியா கண்டிப்பா வந்து பார்க்கலாம். திரும்பவும் சொல்றேன், எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து டெய்லியும் ஒரு அப்டேட், டெய்லியும் ஒரு வீடியோஸ், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்கலாம். டாடா, பை பை, see you. Yeah.